இப்ப மதராசிக்குள்ள வரும்போது நீ ஆக்டிங் கோச்சா உள்ள வரும்போது, முருகதாஸ் சார் கிட்ட இருந்து என்ன மாரி இன்புட்ஸ் அவர் உங்களுக்கு குடுத்தாரு? இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல் ஸ்கிரிப்ட் வாசித்தேன். ஓகே. வாசிச்சு முடிச்சேன் சாரோட இன்புட்டு. எனக்கு ஒர்க் ஆகுறதெல்லாம் அவருக்கு ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவரை நம்ம எஸ்கேவை கூப்பிட்டு ஒரு செட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்து இந்த கேரக்டரோட வாக்கு என்ன எல்லாமே செட் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வாக்கு மாற்றணும். அந்த போஸ்ட் ஷாட் வரும்போது தலையை இதை இப்படி இப்படி பண்றதாகட்டும், இந்த கையோட மூவ்மெண்ட் இப்படி இப்படி மடக்கி ஒண்ணு பண்றாங்க. அது டெய்லர்லயும் பெருசா காட்டினாங்க, டீசர்லயும் காட்டினாங்க. அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸா இருக்குமா அந்த பிஹேவியர். ஆமாம், அந்த பிஹேவியர் படம் ஃபுல்லாக இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். ஃபைட்டில் ஓவரால் இன்டென்சிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட ஆள் ஃபைட் பண்ணுறப்ப இந்த மனநிலையில் இருப்பான், அவன் அப்போ எப்படி இருப்பான் பாடிங்கிறது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் 2 கேட்டால் பார்த்துருப்பீங்க படத்தில். ஆமா. ஸோ ஆனால் கஜினி அளவுக்கு கிடையாது. ஓகே. கஜினி அளவுக்கு கிடையாது. ஓகே. இந்த கஜினி வந்து கம்ப்ளீட்டாக வேற. ஆமா. அவன் மெமரி லாஸ் என்னமோ நடக்கும். இது அப்படி இருக்காது, இது வேற மாதிரி தான் இருக்கும். ட்ரைலர் பார்த்து எல்லாம் ஃபைட் நம்பிட்டு. ஆமா. பயங்கரமான ரொம்ப க்யூட்டாக பயங்கர சென்சிபிளான லவ் சீன்ஸ் நிறைய இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ஆக்டிங் கோச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது எப்படி சினிமாவுக்கும், ஏன்னா இப்போ ஆக்டிங் கோச்சிங்கிறது வந்து நார்மல் போய் போனால் சினிமாவுக்கு நடிக்க வர ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். பட் சினிமாவில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்ஸ்க்கு ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து ஒரு எல்லாருக்குமே புதுசாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? பெரிய கதையாக இருக்குமே. நான் வந்து எனக்கு மதுரை சொந்த ஊர். ஓகே. மதுரையில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் இங்கே எப்படி லைவில் இருக்குது. அங்கே பயங்கர பாலா சார்லேருந்து நிறைய படிச்சிருக்கோம். அங்கே நான் வந்து பிஏ எம்ஏ இங்கிலீஷ் பண்ணேன். ஸோ பிஏ சேர்ந்த உடனே நான் வந்து தியேட்டர் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். ஸோ நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமான்னு டெல்லியில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஓகே. அங்கே தான் வந்து நஸ்ருதீன் ஷா, நவாசுதீன் சித்திகி, இர்ஃபான் கான், ஆஷிஷ் வித்யார்த்தி, அதுல் குல்கர்னி, நான் வெறும் தமிழ் நடித்தவங்களே யோசிக்கிறேன். ஹிந்தியில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ இது மாதிரி இந்தியாவில் இருக்க ஃபைன் ஆக்டர்ஸும் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் 90% அங்கே வந்து படித்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அங்கே தான் நான் படித்தேன். ஓகே. அங்கே படித்து முடிச்சுட்டு வந்து ஒருத்தரை நான் மீட் பண்ணி, சண்முகராஜன், நடிகர் சண்முகராஜன் விருமாண்டியில் பேய்காமன் நடிச்சிருப்பாரு, அந்நியில் சொக்கன் 65 அவர் வந்து அங்கே படித்தவர். அவர் வந்து அங்கே டிசைன் அண்ட் டைரக்ஷன் படிச்சது. அவர் சார் தான் வந்து சார் மூலிமா எனக்கு எப்படி ஆக்டிங்க்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஸோ அவர் கூட சேர்ந்து நான் ஒரு 5 இயர்ஸ் தியேட்டர் குரூப்பில் இருந்து ஒர்க் பண்ணி ஒரு 1000+ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் டெல்லியில் ஆக்டிங் படிக்க போனேன். ஓகே. அங்கே போய் படித்து முடிச்சுட்டு என்ன நாங்கள் இந்த தியேட்டர் பண்ணுறப்ப டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுப்போம். குழந்தைகளுக்கு, தலித் குழந்தைகள், அனாதை ஆசிரமத்தில் குழந்தைகள், இவங்கள மாதிரி பெண்களுக்கான ஹாஸ்டல், குட்டி குட்டி குழந்தைகளுக்கான ஹாஸ்டல், எங்களுக்குலாம் போய் கிளாஸஸ் எடுப்போம். அப்படி கிளாஸஸ் எடுக்கிற எனக்கு அங்கேருந்து பழக்கம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் தியேட்டர் குரூப்பில் நிறைய பேர் இருப்போம். ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் வருது அப்படின்னா என்னை அனுப்புவாங்கன்னா எல்லாருக்கும் பணம் கட்டணும். ஓகே. ஸோ ஒரு ஆளுக்கு தான் பணம் கட்ட முடியும், அதனால் எனக்கு பணம் கட்டி அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப இது எப்படி பசங்களுக்கு போய் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நான் யோசிச்சு பழகி டீச்சிங்கிறது என்னோட செகண்ட் நேச்சராகவே ஆயிடுச்சு. ஸோ டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இது எப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் படித்து அப்படியே எடுக்கிறது அது கிடையாது. ஆக்டிங் வந்து நீங்கள் ஸ்டானிஸ்லாஸ்கி சிஸ்டம்னு ஸ்டானிஸ்லாஸ்கி ஒரு 10 புக்கு வாசிச்சுட்டு எடுக்கிறது ஒரு சிஸ்டம், அது வேறு மாதிரி எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, நான் டெல்லியில் வந்து எனக்கு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணேன். ஓகே. ஸோ நான் எப்படி ஆக்டர் ஆக முடியும், ஒருத்தர் புதுசாக வரான்னா நடிக்க ஆர்வத்தோடு வரான், அவனுக்கு எப்படி நான் பண்ணலாங்கிறப்ப எனக்கு ஒரு சிஸ்டம் நானாக உருவாக்குனேன். அந்த உருவாக்குனதை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் ரெகுலர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அனுபவம் கேர்னு ஒரு ஆக்டர் இருக்கார், ஹிந்தி ஆக்டர். அவர் வந்து என்எஸ்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா தான். அவர் ராதிகா குமார் சேர்ந்து இங்கே ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து லாங் பேக் 2012. நான் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், ஆக்டிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன். வந்தோடனே அந்த ஸ்கூலோட ஹெட்டாக இருந்து நான் தான் 2 வருஷம் ரன் பண்ணேன். ஸோ அங்கேயும் நான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறேன். 3 months கோர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து ஃபீட்பேக் எடுத்து அடுத்து சிலபஸை மாற்றிக்கிட்டே இருந்ததில் எனக்கு டீச்சிங் ஃபைன் டியூன் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வேலையை விட்டதுக்கப்புறம் சினிமாக்குள்ள சர்வை பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப போகிறேன் நமக்கு. இப்போ வரைக்கும் நெட்வொர்க்கிங் ரொம்ப டெட்டு. ஆமாம், சுத்தமாக வராது எனக்கு தெரியும். இதுதான் இதனால தான் இப்போ நிறைய ஆகுது. ஆனாலும் பரவாயில்ல, ஐ ஹேவ் டு அக்செப்ட். இல்லைனா என்னோட நேச்சர் அதுதான். அத்தனை நமக்கு ஒரு ஆள் பார்த்தாலும் சார் தான் சொல்லுங்கள் சார் அப்படி நமக்கு பேச வராது. அதனால கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ படங்களுக்கு எடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சோன்னா படங்களுக்கு எடுக்கிறது ஒரு விதமான நெட்வொர்க் ஆயிடுச்சு. பிறகு ஓகே, ஒரு டைரக்டர் என்னை பார்க்குறாரு, நான் செஞ்சு பார்க்குறேன், இவர் நல்லா நடிக்கிறானே, இவனுக்கு ரோல் கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க யோசிச்சு அவங்க அடுத்த ரோல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒன் பை ஒன்னா இப்படி தான் நான் வந்து ஆக்டிங் கோச் பண்ணேன். ஆக்டிங் கோச்சுக்கு இந்தியாவில் ஆல்ரெடி ஹிந்தியில இருக்கு. முதல் ஆக்டிங் கோச்சை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது
நடிக்க தெரியாதவங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்குறது ஆக்டிங் கோச்சிங் கிடையாது. இப்போ இந்த கேரக்டருக்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் ஆக்டிங் கோச்சாக இருக்கும். அதாவது நடிக்க தெரியாதவங்க நடிக்க வைக்க ரொம்ப டைம் ஆகும். அது நம்ம வேற ஒர்க் ஷாப் எடுக்கணும். இப்போ இந்த கதாபாத்திரம் மாறுறதுக்கு இப்போ நான் போய் ஒரு 3-4 வருஷம் படிச்சிருக்கேன் ஆக்டிங் கோர்ஸ். அப்போ இதை எப்படி மாற்றலாங்க, இந்த கேரக்டரை மாறுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு என்கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கும். அதனால அந்த நாலேஜ் ஷேரிங் மாதிரி தான். இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம், இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம், இப்படி எனக்கு எப்படி ஒரு கேரக்டர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஈஸி. நிறைய பண்ணி பழகிருப்பேன். அவங்களுக்கு அது டக்குன்னு வராது, அவங்க பிஸியாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் நான் பண்ணிட்டு வந்து சில எலிமெண்ட்ஸ் எடுத்து வந்து அவங்க பாடியில் அப்ளை பண்ணி பார்க்குறது. எது ஒர்க் ஆகுதோ அதை ரீட்டைன் பண்ணுறது, எது ஒர்க் ஆகலே தூக்கி போட்டு வேண்டியது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஆக்டிங் கோச்சிங். எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஓ அப்போ இவ்வளோ நடிக்க தெரியலையா, இவன் வந்து சொல்லி கொடுத்து நடிக்கிறானா, அப்படி கிடையாது. நடிக்க தெரிஞ்சவங்க தான் நம்ம ஆக்டிங் கோச்சிங்கை ஈஸியாக பண்ண முடியும். ஓகே. நடிக்க கிளாஸுக்கே போனதில் நடிச்சதே இல்லைங்கிறவங்களுக்கும் பண்ணலாம். அது நிறைய டைம் எடுக்கும். அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பண்ண முடியாது. முன்னாலே நிறைய ஒர்க் ஷாப் பண்ணும். அப்படி பண்ணதுதான். ஆமாம். ஓகே. ஸோ மதராசி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. முருகதாஸ் சார் மேலேயும் இது மிக எதிர்பார்ப்பு. எஸ்கே அவர்களுக்கும் அமரன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வரும்போது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா இன்டர்வியூலும் சொன்ன முருகதாஸ் சொன்ன ஒரே விஷயம் அது கஜினி மாதிரி கதை, துப்பாக்கி மாதிரி ஸ்கிரீன் பிளே அப்படின்னு ஒன்னே கிட்டத்தட்ட அந்த எதிர்பார்ப்பு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது ஓகே, கொஞ்சம் இப்படி விக்கிபீடியால பார்த்து செக் பண்ணும் போது நீங்க தான் வந்துட்டு எஸ்கேக்கு ஆக்டிங் கோச்சா இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்குள்ள நீங்க ஆக்டிங் கோச்சா வந்தீங்களா இல்லை ஆக்டரா வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கோச்சாக தான் வந்தேன். ஆக்டிங் கோச் தான். நான் சித்தா பண்ணனால சித்தால ஆக்டிங் யாரும் நடிச்ச மாதிரி தெரியல, எல்லாருமே ரொம்ப ரியலாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பேர் வாங்கிச்சுல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆக்டர் சூரிக்கு நான் கருடன் படத்தில் ட்ரெயின் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சு. ஓகே. அதுக்கு முன்னால் சித்தாக்கு முன்னால் அந்த ஹரிஷ் கல்யாணுக்கு ஆக்டிங் ஒர்க் ஷாப் எடுத்திருக்கேன். பிக் பாஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எடுத்திருக்கேன். கேரக்டருக்கு ஒர்க் பண்ணல, அது வந்து ஆக்டிங் கிளாஸ். ஓகே. சங்கர் சார் பொண்ணுக்கு நான் எடுத்திருக்கேன். அஜித் சங்கருக்கு எடுத்து நான் இந்தியன் டூல ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். 6 வருஷம் டெய்லி கிடையாது, ஷூட்டிங் போகலாம். அங்கேயும் கொஞ்சம் ஆக்டிங் கோச் பண்ணணும். இந்தியன் டூல யாருக்கு ஒர்க் பண்ணீங்க? இந்தியன் டூல ஒரு அனிமல் எலிமெண்ட் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது இன்னும் 3 நிறைய வரும். ஓ அப்படியா? 3ல இருக்கு நிறைய. ஓகே. ஸோ அந்த ஒர்க் அது ஸ்பெஷல் ஒர்க். அது வந்து ரியலிஸ்டிக் ஆக்டிங் கிடையாது, அது பிசிக்கல் ஒர்க்கு. அது 3ல நிறைய வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து சங்கர் சார் மூலியமா அப்புறம் அவர் ஆதித்ய சங்கர் கிளாஸ் எடுத்து சொன்னாங்க, அவங்க எடுத்தோம். இப்போ அவர் சன்னுமே நடிக்க போறாருல, அவருக்குமே கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓ ஓகே ஓகே. இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் இருக்குது எனக்கு ரெகுலராகவே. நான் அத்துல்யாக்கு எடுத்திருக்கேன். கீர்த்தி சுரேஷ் அவங்களோட சேர்ந்து ரகுதத்தா படம் நடித்தேன். ஆமாம். அப்போ வந்து நான் பண்ணுறதுலாம் பார்த்து என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு எடுங்கன்னு சொல்லி அங்கே ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சும்மா ஒரு 3-4 வருஷம் எடுத்தோம். ஓகே. பிரியங்கா டாக்டர் நடிச்சாங்க, பிரியங்கா மோகன். அவங்க தனியாக இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2-3 months பிஃபோர் அவங்க இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுத்தாங்க. அது கேரக்டருக்கு இல்லை, ஆக்டிங்ல புதுசு ஏரியாக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோ அதை பற்றின தனித்தனி இண்டிவிஜுவல் 1-on-1 செஷன்ஸ் எடுத்து 1-on-1 செஷன்ஸ் அந்த மாதிரி போனதுதான். ஓகே. இப்போ மதராசிக்குள்ள வரும்போது ஆக்டிங் கோச்சா உள்ள வரும்போது முருகதாஸ் சார் கிட்ட இருந்து என்ன மாதிரி இன்புட்ஸ் அவர் உங்களுக்கு கொடுத்தா, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் முதல் ஸ்கிரிப்ட் வாசித்தேன். ஓகே. என் ப்ராசஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஆமாம். ஓகே. அவங்க அதெல்லாம் வந்து ஹெசிடேட்லாம் பண்ணல. ஓகே. உங்களுக்கு என்ன ஃபுல் ஸ்கிரிப்ட் வாசிச்சேன்னா ஈஸியாக இருக்கும், படிங்க அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து ஒரு செட்டிங்கில் உட்காந்து வாசித்து முடிச்சேன். சாரோட இன்புட்டு, இந்த கேரக்டருக்கு இதெல்லாம் எதிர்பார்க்குறேன். ஸோ அதில் நிறைய ரிவீல் பண்ண முடியாது. ஓகே. அதில் வந்து சில அவருக்கு ஒரு சின்ன இஷ்யூ மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம். அது சம்மந்தமாக அவர் எனக்கு சொன்னார். ஸோ இதில் வந்து அதில் வந்து ஒய்டு ஏரியாவாக இருக்கும். ஓகே சார். அதில் நிறைய சப்ஜானர் மாதிரி நிறைய இருக்குது. இப்படி ஒரு விஷயம்னா அது கீழே இத்தனை இருக்குது, அப்படியே ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுமா சார்? இல்லை ஜென்ரலாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 days பிரேக் ஒரு டைம் கொடுங்க சார் அப்படின்ட்டு நான் போய் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதை பற்றின வீடியோஸ் பார்க்குறது, கொஞ்சம் புக்ஸ் வாசிக்கிறது, இதெல்லாம் பண்ணி அதில் இருக்க பிஹேவியரில் என்னென்ன சேஞ்சஸ் வருங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் 10 சப் இருக்கனால எல்லாத்துல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ். ஸோ விஷுவலாக அந்த இதெல்லாம் பெட்டராக ஒர்க் ஆகும் நான் நம்பல. இப்போ ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுறது இருக்குன்னா இது வந்து எதெல்லாம் விஷுவலாக ஒர்க் ஆகுங்கிறது நான் அப்படியே ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு 2-3 days கழிச்சு திரும்ப சார் மீட் பண்ணி சார் இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சேன். இது நல்லா இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொன்னேன் இல்லை சார் எனக்கு ஒர்க் ஆகுறதெல்லாம் அவருக்கு ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு பாடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவரை நம்ம எஸ்கேவை கூப்பிட்டு ஒரு செட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்து இந்த கேரக்டரோட வாக்கு என்ன எல்லாமே செட் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வாக்கு மாற்றணும். ஓகே. ஓவரால் பிஹேவியரல் பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றணும். ஐ மூமெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் இந்த கேரக்டருக்கும் டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ணி ஒரு அரைவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் அதையே நம்ம அது ஒரு 5-6 days வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே. நான் நிறைய நாள் இருந்தேன், ஆனால் 5-6 days கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் பிடிச்சிக்குவார். ஓகே. அந்த மாதிரி அப்புறம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று சொன்னார் முருகதாஸ் வந்து
யூஸ்வலான எஸ்கே தெரியக்கூடாது எனக்கு. ஓகே. நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு ஆளாக மாற்றுறோம். அப்படி ஒரு கேரக்டர் மாற்றுறோம்னா மாற்றுறது இல்லை, அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அதனால் அந்த கேரக்டரில் அந்த யூஸ்வல் எஸ்கேவோட விஷயங்கள் எவ்வளோ மினிமம் பண்ண முடியுமோ மினிமம் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் தான் சித்தம். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கும்போது எஸ்கே அவர்கள் எப்படி இதை கற்றுக்கிட்டாரு, எப்படி இன்டேக் பண்ணிட்டாரு, எத்தனை நாள் அவருக்கான ட்ரைனிங் போச்சு, உடனே கற்றுக்கிட்டாரா? அது எப்படி? இல்லை, நம்ம வாக் செட் பண்ணுறதா 1 or 2 days முடிச்சிட்டோம். ஓகே. எல்லாமே ஸ்பாட்டில் சொல்கிறது அவருக்கு. ஓ, அங்கே ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே டக்குனு இப்படி. ஸோ இப்போ நம்ம வாக்கு இந்த எலிமெண்ட்ஸை சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வச்சு இப்போ இன்னைக்கு சீன் என்னங்கிறது நான் போகணும், ஏர்லி மார்னிங் போகணுன்னு பார்த்துட்டு அவரோட சேர்ந்து கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். ஸோ அதில் இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேசுகிறோம். ஸோ இப்போ படத்தோட ஆரம்பத்தில் அவர் எப்படி இருப்பார், அதுக்கப்புறம் மண்ணில் எப்படி அது, ஸோ எந்த சீன் எப்போ எடுக்கிறாங்கிற பொறுத்து ஓகே அந்த பாடி எப்படி இருக்குங்கிறது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா போய் சொல்லிடுவேன். ஒவ்வொரு ஷாட்டுக்குமே நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருப்பேன், நல்லா இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பேன், ஓரமாக நின்றுட்டு இருப்பேன். அவர் அங்கேருந்து தேடி என்னாச்சு அப்படி கேட்பாரு. ஓகே ஓகே ஏதாவது நானே வர்றேன் அப்படின்னு. அவர் ஒவ்வொரு ஷாட்டுக்கு ராஜேஷை கூப்பிட்டு அப்படின்ட்டு டக்குனு ரஸ்ட் அது அன்னை கூப்பிட்டாரு. அவர் பயங்கர ஆர்வமாக இருக்காரு. நான் ட்ரெயின் பண்ண எந்த ஆக்டருமே எனக்கு வந்து அது எனக்கு மட்டும் நடக்குதான்னு தெரியல, யாருமே வந்து முகத்தை தூக்குறதோ. சித்தார்த்துக்கு நான் பண்றப்ப அப்படிதான். சித்தார்த் வந்து ஏற்கனவே தியேட்டர்லாம் பண்ணுவோம் டெல்லியில. ஸோ அவருக்குலாம் பண்றப்ப நிறைய என்ன சொல்லணும் கேட்டுக்குவார். நம்ம சொல்ற சஜஷன் சென்சிபிளா இருந்தா கேட்டுக்குவாங்க எல்லாருமே. ஜிவி பிரகாஷ் நான் கிங்ஸ்டன்ல பண்ணேன், எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு கேட்கலாம். யாருமே என்கிட்ட வந்து எதுக்கு இதெல்லாம் ஏன் அப்பெல்லாம் மூஞ்சி தூக்கி அப்படிலாம் எதுவும் நடந்ததில்லை. எனக்கு ரொம்ப பாசிட்டிவ், எஸ்கியூ பயங்கர பாசிட்டிவா இருக்கு. நிறைய இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் ஸ்டேஜ்ல போய் நான் தான் பண்ணேங்கிறதெல்லாம் பேசிட்டாரு. இவ்வளவு பேசுறதுவரை நான் எதிர்பார்க்கல. ஆமா, நான் அவர்வாடு பேசிட்டாரு நிறைய. ஒரு நிமிஷம் பேசுறாரு, எதுக்கு இல்லைன்னா சொல்லிருக்கலாம்ல. ஒரு ஆக்டிங் கோச் இருந்தா ராஜேஷ், அவருக்கு தேங்க்ஸ்னா வேற. ஆமா, அவர் வந்து பண்ணாரு, கூட இருந்தாரு, இதெல்லாம் பண்ணாரு. இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நான் வந்து டீசர் ட்ரெய்லர்ல நோட் பண்ண ஒரு விஷயம்னா, நீங்க சொன்ன மாதிரி யூஸ்வல் எஸ்கேயை பார்க்க முடியாத போது இந்த ஐ மீன் அந்த க்ளோஸ் ஷாட் வரும்போது தலையை இப்படி பண்றதாகட்டும், இந்த கையோட மூவ்மெண்ட் இப்படி மடக்கி ஒண்ணு பண்றாங்க. அது ட்ரெய்லர்லயும் பெருசா காட்டினாங்க, டீசர்லயும் காட்டினாங்க. அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸா இருக்குமா அந்த பிஹேவியர்? ஆமா, அந்த பிஹேவியர் படம் ஃபுல்லா இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். கை பண்றதுலாம் ஃபைட்ல இருக்கு. கை பண்ணி ஃபைட்ல அது ஃபைட், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, அது வந்து ஃபைட்ல இருக்கும். ஸோ ஃபைட்ல ஓவரால் இன்டென்சிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட ஆள் ஃபைட் பண்றப்ப இந்த மனநிலையில இருப்பான், அவன் அப்ப எப்படி இருப்பான் பாடிங்கிறது நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் ஃபைட்டுக்கும் கூட போயிருந்தேன், ஃபைட்டுக்கும் கூட்டு போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா போய் எடுக்கிறப்ப நான் கூட தான் இருந்தேன். அப்பயே உட்காந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு இன்பிட்வீன்லையும் முருகதாஸ் சார் வந்து ராஜேஷ் எங்க அப்படிம்பாரு, சார் இங்கே சார் உங்களுக்கு ஓகேவா அப்படிம்பாரு. ஃபைட்லாம் என்கிட்ட கேட்பாரு. ஓகே, அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாங்க எனக்கு. லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல 8th or 9th படிக்கிறப்ப தீனா படம் பார்க்குறேன். அப்படியே ஹோட்டல் வந்து தேட்டர்ல பக்கத்து ஸ்கூல்ல வந்து மதுரையில் வந்து தீ பிடிச்சிருச்சு வெடியை போட்டு. மதுரை வேற அண்ணன் பறக்க பார்த்துருக்காரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹார்ட் கோர் தலை ஃபேன். ஆனால் எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் அவனோட போயிடுவேன். ஓகே. ஸோ நம்ம அவர் முதல் படம் எடுக்கிறப்ப நான் 8வது படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து அவர் படத்துல வேலை பார்க்குறோம். ஓகே, அவர் வந்து நம்மகிட்ட உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. எனக்கு இதெல்லாம் சர்வீராக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா எனக்குன்னா ஒரு மெடிக்கல் டைம் தான் சொல்றாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் அவனுக்கு மூளை தான் பிரச்சனையா ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டானா என்ன பண்ணாலும் பண்ணிடுவான். அப்படிங்கும் போது எனக்குன்னா ஒரு செட் கஜினியை சொல்றதுனால இப்போ நான் கஜினியை வந்து கொஞ்சம் ரிலேட் ஆடியன்ஸ் கண்டிப்பா அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்படிங்கும் போது கஜினில வந்துட்டு அந்த சஞ்சய் ராமசாமி ஆகிறதுக்கும் அந்த ஐ மீன் அந்த அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பிஹேவியர் வாக் கேக் எல்லாம் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல ஆடியன்ஸ் மேல இருக்கு. அது அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கீங்களா படத்துல? நீங்க 2 கேட்ட பார்த்துருப்பீங்க படத்துல. ஆமா ஆமா. ஸோ ஆனா கஜினி அளவுக்கு கிடையாது. ஓகே, கஜினி அளவுக்கு கிடையாது. ஓகே, இந்த கஜினி வந்து கம்ப்ளீட்டா வேற. ஆமா, அவன் மெமரி லாஸ் என்னமோ நடக்கும். இது அப்படி இருக்காது, இது வேற மாதிரி தான் இருக்கும். இதுல அது இதுல கண்டிஷனே வேற. இதுல கண்டிஷன் வேற. ஆனா அதுல பிஹேவியர் மாறும். ஆனா அந்த மாதிரி அப்படி அந்த அது கொஞ்சம் ரேண்டமா இருக்கணும். அப்போ வந்து நமக்கு புதுசா இருந்துச்சு. ஆனா அது இப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா ஷார்ட் டைம் மெமரி லாஸ் கேட்டா நமக்கு தெரியாது. ஓகே 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 ஓகே. சயின்டிபிக்கலி கரெக்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. இது கொஞ்சம் சயின்டிபிக்கலா கரெக்டா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இது ரியலா வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணிருப்போம். ஓகே, இப்போ இது வந்து இப்போ எஸ்கே சார் இருக்கிறது இந்த படத்துல மெடிக்கல் கண்டிஷன் வந்து உண்மையிலேயே இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் தானே? ப்ரிவேல் ஆகுது தான். ஓகே, நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் தான் நீங்க போய் பாத்தீங்களா? அது ரிசர்ச் இல்ல, பேஷண்ட்ஸ் போய் எல்லாம் பார்க்க முடியல. ஓகே, நான் நிறைய டாக்குமெண்ட்ரி தான் பார்த்தேன். ஓகே, அது டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து அதுல இருந்து நிறைய பாக்குறது தான்.
ஓகே. ஏன்னா அது ரேஞ்ச் ஜாஸ்தி. இது ம். இதுதான் கிடையாது, ரேஞ்ச் ஜாஸ்தி. அதை நம்ம எதுன்னு பின் பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஓகே. ஸோ நீங்க ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே உங்களுக்கு டக்குனு தோணுன விஷயம் என்ன? மதராசி ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே? நான் எப்பவுமே என்ன பாயிண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வாசிப்பேன்னா, ம். ஓகே எஸ்கேக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், இவர் கேரக்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ட்ராவல் ஆகுங்கிறதே என் கவனம் இருந்துச்சு. ஆனால் ஸ்கிரிப்டை பயங்கர நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கிரிப்ட். இவர் ரோலாக வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக, ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ம், ம். அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் ஆர்வமாயிட்டேன். ஏன்னா இப்போ இதே மாதிரி சங்கர் சார் கூடயும் ம். இப்படி ஒரு வேலை கொடுக்குற, அந்த வேலை இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. நமக்கு சேலஞ்ச் ஜாஸ்தியாக இருப்போ நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு ஈஸி, சாதாரணமாக இருக்கும். அந்த மாதிரி இதுலேயுமே வந்து இது எப்படி பண்ண போகிறோன்னு தெரியலையே. சரி சார், ஒரு 3 days டைம் எடுத்துக்கிறேன் சார். அந்த 3 நாள் வந்து ஐயோ ஒழுங்காக பண்ணணும், ம். சாருக்கு பார்த்தா பிடிக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இந்த ஒர்க்கோட எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாகிடுச்சு வாசிக்கிறப்ப. ஓகே. ஏன்னா ஐயோ ஒழுங்காக பண்ணணும், நம்ம பெரிய ஆள் நம்பிக்கை கூப்பிடுறாங்க, ஏதோ பண்ணிடுவோம் நம்புறாங்க, அது நம்பிக்கை வீணாக கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. சோ ஒரு ஆக்டிங் கோச்சா வந்து படத்துலயும் ஆக்டர் ஆயிட்டீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? சடனா ஒரு ஐ மீன் நான் ஓப்பனா சொல்ல போனா இப்ப நான் ட்ரெய்லர் கேட்டு திருப்பி 2 வாட்டி பண்ணும்போது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல பிஜு மேனன் சார் பக்கத்துல நீங்க ஆமா. இருக்கிறீங்க. அது எப்படி ஆக்டரா மாறுனீங்க திருப்பி இந்த படத்துல? அவங்க கோ டைரக்டர் அபய், ம். அவர் தான் வந்து சார் உங்களுக்கு ரோல் மைண்டில் வச்சுருக்கேன் சார். ஏன்னா எனக்கு என்ன ரோல் பேர் சொன்னால் தெரிஞ்சிடும் எனக்கு. ஆமா, ஏன்னா உங்களுக்கு மவுண்ட் கதை வாசிச்சிருக்கேன். படிச்சிட்டீங்க. ஆமா. அதனால அவர் ரோல் சொன்னார். அப்படியா, ஓகே அபய், ஓகே சூப்பர் பண்ணலாம், அந்த ரோல் நல்ல ரோல், ம். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சோம். யூஸ்வல் நம்ம அப்படி ஆப்ளிகேஷனோட போக மாட்டோம். ஆ, நம்ம ஆப்ளிகேஷனோட போனோம்னா அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம ஓகே சொல்லணும். ஓகே. அப்படி பண்ண முடியாது என்னால். எனக்கு ஒரு ரோல் நடிக்கணும்னா ஸ்கிரிப்ட் வேணும், அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதோ இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆக்டிங் கோச்சாக இருந்துடலாம், நல்ல இன்கம் வருது, ஜாலியாக போயிடலாம். அதனால ஆக்டிங் மட்டும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதனால நான் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன். அவங்க நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அந்த வேலை நம்ம பார்க்குறது. அதை மீறி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நல்ல ரோலாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண போகிறோம். இல்லை ஒர்க் ஆகுதுன்னா சாரி தப்பாக நினச்சிக்கிறாங்க சொல்ல போகிறோம். இது நல்ல ரோலாக இருந்துச்சு. ஆனால் உடனே ரொம்ப சந்தோஷம், முருகதாஸ் சார் படத்தில் கோச் தான் பண்ணுவதுன்னு பார்த்தா நடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அப்படி சந்தோஷமா அந்த மாதிரி. ஓகே. ஸோ வந்துட்டு முருகதாஸ் சார் வந்துட்டு அவரோட பழைய படங்கள் இப்போ மேபி இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய டேரக்டருங்கிறது தெரியாம நம்ம பார்த்துருக்கோம். தீனா, கஜினி, ரமணா, கத்தி, துப்பாக்கின்னு அவரோட பிளாக் பஸ்டர் லிட்ஸ் அதிகம். ரீசெண்டாக 2-3 படங்கள் கொஞ்சம் சரியா போலங்கும் போது ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு தமிழ்ல ஒரு படம் வராதுங்கும் போது கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு கம்பேக்கா இருக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா முருகதாஸ் சார் வந்து நிறைய பழைய இயக்குனர்கள் வந்துட்டு ஒரு ஃபிளாஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கடைசியா இப்ப நிக்கிறது முருகதாஸ் சார் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆஸ் ஆக்டரா இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, ஆக்டிங் கோச்சா நடிச்சிருக்கீங்க, அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்குமா? ரொம்ப கூலாக இருந்தார் ஆளு. ஓகே. ரொம்ப எப்பயாவது டென்ஷன் ஆவார், அதுவும் டைரக்ஷன் டீம் கூட தான். ஓகே. மற்றபடி ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணார். எல்லாரோட இன்புட் எடுத்துக்குவார் அவர். அந்த ஓப்பன்னஸ் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஓபி ரொம்ப சின்ன பேர். ஆமா. 30 years 32 அவ்வளோதான் இருக்கும் ஏஜ். ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் 24-25 வயசு. ஓகே. சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். சரிங்களா, இப்போ நான் எனக்கு வயசு. ஸோ இப்படி பார்த்தா எஸ்கேக்கும் அந்த அந்த ஏஜ் தான். அப்போ இவங்க எல்லாருமே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சார் வந்து சினிமாவில் ஹிட் டைரக்டராக இருக்காரு. ஆனாலும் இவங்க எல்லாரோடய இன்க்ளூட் ஆகி அவங்கவுங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. நல்ல ஸ்பேஸ் கொடுப்பாரு. நமக்கு சங்கடமாக இருக்கும், சார் எங்கேயா உட்காந்து நான் கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து பார்ப்பேன். எங்கேயாவது மானிட்டர் எனக்கு குட்டி இருந்துச்சுன்னா அதில் போயிருக்கேன். அப்படி அது இல்லை, எனக்கு நல்லா பார்க்கணும்னா சார் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடலான்னு வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஓகே. ஓகேவா அப்படிலாம் கேட்பாரு. திரும்பி நம்மகிட்ட கேட்கணும் அவசியம் இல்லைல்ல, அவருக்கு தெரியும் ஓகே என்ன, ஆனாலும் நம்மகிட்ட கேட்பாரு, சஜஷன் கேட்பாரு. ஸோ அந்த ஓப்பன்னஸ் வந்து ரொம்ப, நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் சும்மா பெரிய ஆள் ஆகிறது இல்லைங்கிறது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சுக்கிறேன். பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. எல்லாரும் சங்கர் சார் அப்படி தான் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸைட்மெண்ட்லேயே இருப்பாரு. ஒழுங்கா பண்ணு இன்னும் இத்தனை படம் விட்டு கொடுத்துட்டு இவங்க இல்லை படம் இருக்கு, அந்த மாதிரி தான் இருப்பாரு இவர் சாரும். நிறைய இன்புட் சொல்லுவார். திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பேசுவார், ரேண்டமாக பேச ஆரம்பம்ல, அது அந்த டாக்கே பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். மணி சார் பற்றி சொல்லுவார், ஷார்ட்ஸ் பற்றி பேசுவார். எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா, ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு டைலாக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சார் ஃபீல் பண்ணிட்டு காட்ட சொல்லிட்டு, இந்த டைலாக் ஒரு மாதிரி இருக்கையா அப்படின்னாரு. ஓகே. உடனே எனக்கும் அதை தோணுச்சு, ஆமாம் சார் அப்படின்னா கூட வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் திரும்ப சுதீப் இப்படி ஒரு ஷார்ட் எடுங்க அப்படின்னு பேசினார். ஷார்ட்டை மாற்றிட்டாங்க, அதே டைலாக் தான் சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் பயங்கரமாக இருக்கு. இப்போ
ஷார்ட் மாத்தின உடனே ஷார்ட் மாற்றணும்னா லைட்டிங் மாதிரி ஷார்ட் மாற்றினாரு. ம் முதல்ல அந்த டைலாக் ஒர்க் ஆகாமல் இருந்தது, ம் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் பார்த்துட்டு காட்டுன்னு சொல்லிட்டு நான் கேட்கணுன்னு இருக்கேன். அவரே வந்து இது நீங்கள் நாயகன் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு மொதல் சீனை சொல்கிறாரு. ஓகே அந்த 4 பேருக்கு நல்லதுதான், எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்றது வந்து முத படத்துல யார் சொல்லுவாங்கன்னா வாப்பா. வாப்பா சொல்லுவா. வாப்பா சொல்றப்போ ஒயிட் வச்சிருப்பாங்க. ஒயிட் வச்சு ஒரு சன் செட்ல ஒரு மாதிரி டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால டைலாக் பயங்கரமா ஒர்க் ஆகுது. அதே க்ளோஸ் அப் வச்சுதான் டைலாக் அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. ஓகே அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்றாரு. எனக்கு பயங்கர ஐ ஓப்பனிங் இருந்துச்சு, பயங்கரமா இருக்கு இது. ஏன்னா எனக்கு ரியலாவே நடக்குது. மொதல் பண்ணப்போ இந்த டைலாக் ஒர்க் ஆகல. ஓகே அப்படியே லைட்டிங் மாத்தி ஷார்ட் மாத்துறாரு, பயங்கரமா ஒர்க் ஆகுது. அது யாரோட டைலாக்? அது எஸ்கேவோட டைலாக். எஸ்கேவோட டைலாக். எஸ்கேவும் ஹீரோயின் தான் நிக்கிறாங்க. ருக்மணி வசந்த். ஆமா, அந்த டைலாக் தான் ஒர்க் ஆகலைன்னா டைலாக் கொஞ்சம் ஓகேவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து லைட்டிங் மாத்தி ஷார்ட் மாத்தினா பயங்கரமா ஒர்க் ஆகுது. எனக்கு பயங்கர ஒரு டைரக்டர் சொல்ற மேஜிக். ஆமா, பயங்கரமா இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாரு இப்போ, இல்ல போனாரு இப்படி யோசிச்சு அன்னைக்கு ஃபுல் டே அதை யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே எப்போ நடந்தது எனக்கு இன்னும் மறக்க முடியல. அது ஒரு முக்கியமான மெமரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. நிறைய நடக்கும். ஓகே. அவரே எல்லாமே கவனிப்பாரு. ஏடி யாருமே இல்லாட்டினாலும் அவர் படம் எடுத்துருவாரு. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு, ஒண்ணு விடாம பாப்பாரு. ஓகே. ஸோ நிறைய என்ட்ரில வந்து முருகதாஸ் சொல்லியிருந்தாரு என்னன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவா இருந்துச்சுலாம் கேட்கிற போது சார் நான் நிஜ பாம் யூஸ் பண்ணியிருந்தேன் சார் நிறைய இடத்துல, உண்மையிலேயே பாம் அங்கே பிளாஸ்ட் ஆச்சுலாம் சொல்லியிருந்தாரு போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கு? ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான ரிஹர்சல் பார்த்தாங்க. ஓகே. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ வந்து ஷூட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதை நான் பார்ப்பேன். இதில் எங்கேயாவது ஏதாவது இன்க்ளூட் பண்ண முடியுமா நம்ம விஷயம் அப்படிங்கிறத எனக்கு காட்டுவாங்க. ஸோ நான் பார்ப்பேன். எனக்கு பார்க்க நான் கேட்கறது இல்லை, அவங்களும் இதை பார்க்க சொல்லி கூப்பிடுவாங்க. ஓஹோ ஓகே. வாங்க ராஜேஷ் வர சொல்லிடு வந்தால் அங்கே ஸ்டண்ட் ரிஹர்சல் போயிட்டு இருக்கோம், எஸ்கே எல்லாமே போயிட்டு இருக்கோம். அதை பார்க்குறதுக்கு என்னை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? கண்டிப்பா இதில் ஏதாவது இன்புட் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் சார்ட்டே பேசினேன், அவரே சொன்னார் நான் வந்து கஜினிக்கெலாம் இப்படி ஆள் வைக்கவே இல்லை, நாங்களாம் பண்ணோம். இப்போ நீங்கள் பண்ணுறது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், நான் சிவா பற்றி யோசிக்காம ஃப்ரீயாக இருக்கேனே, நல்ல விஷயம் தானே குறையுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே. இந்த ஓப்பன்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்காது. கண்டிப்பா அது வந்து ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்க குவாலிட்டி இருக்குல்ல அவர்கிட்ட. புதுசா சில பசங்க வந்து பண்றாங்க, புதுசா பண்றாங்க, என்ன பண்றான்னு பார்ப்போம், நீ என்னடா வந்து சொல்லிட்டு எப்படா அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்றாரு. அது பயங்கரமான குவாலிட்டி இது. ஓகே. வேற யாருக்கு இந்த படத்துல நீங்க கோச்சிங் ஏதாவது கொடுத்தீங்களா? நான் எஸ்கேக்கு மட்டும் தான் பண்ணோம். எஸ்கேக்கு மட்டும் தான் பண்ணீங்க. மற்றபடி பார்க்குறப்ப எஸ்கே கூட காம்பினேஷன்ல ஏதாவது குட்டியா சிக்கல் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது சஜஷன் சொல்றது, குட்டியா சொல்றது, அது வந்து நம்ம கோச்லாம் பண்ண முடியாது. ஓகே. உங்க சீன் எடுத்தப்ப வந்துட்டு எந்த சீன் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு ரொம்ப பக்காவா அந்த சீன் நீங்க நடிச்ச சீன்ல எதாவது இருக்கா அந்த மாதிரி? நான் நடிச்ச சீனா? ஆமா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் தான் இருக்கு, ஃபுல்லா கன்னு கின்னு ஃபைட் கிட்ட இருக்கும் போது உங்க சீக்வன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சீனா இருக்குமா இல்ல அதுல ஃபைட்டும் இருக்குமா? இல்ல நிறைய குட்டியா ஃபைட்ஸ் இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும். இது படம் வந்து பாருங்க, லவ் போர்ஷன் நிறைய இருக்கு. நம்ம ட்ரைலர் பார்த்து எல்லாம் ஃபைட் நம்பிட்டு ஆமா, பயங்கரமான ரொம்ப கியூட்டா பயங்கர சென்சிபிளான லவ் சீன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ருக்மிணிக்கும் எஸ்கேக்குமான சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. நான் சில சீக்வன்ஸ் வந்து பார்த்துருக்கேன். பார்த்தப்ப இந்த ஒர்க்குக்காக பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆகுது. நல்ல நிறைய சீன்ஸ் ஒர்க் ஆகுது. சும்மா நம்ம வேலை பார்த்துட்டு போல்து பேசணும் இல்லைங்க, அது இப்படின்னு தெரியல, ஒர்க் பண்ணிருக்காங்க பார்த்துக்கணும் சொல்லணும். ஆனா உண்மையில நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சு. நான் ட்ரைலரும் பார்த்தேன், ரிலீஸுக்கு முன்னாடி எஸ்கே வந்த பார்த்தோம், பயங்கரமா இருந்துச்சு. ட்ரைலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ட்ரைலர் வந்து பயங்கர ஆக்ஷன் பேக் ஃபில்ம், ஆக்ஷன் பயங்கரமா இருக்கும், ஆனா பயங்கரமான லவ் இருக்கும். ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ இவ்வளோ படத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஹீரோஸ்க்கு வந்து ஆக்டிங் கோச்சாக பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த ஆக்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாரு அப்படின்னா ஏதாவது டக்குன்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை, அதான் சொல்கிறேன், எனக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா யாரும் ஒவ்வொருத்தரும் இப்போ ஜிவி எப்படின்னா ஒரு டைலாக் வந்து திடீர்னு புதுசாக வச்சுட்டாங்க, ஒரு 15 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த ஷார்ட் அதான் அப்படின்னா சைடில் ஒருத்தர் வாசிச்சான்னா நீங்கள் ப்ராம்ப்டிங்கில் ஒரு டைலாக் பேசி கண்டே பிடிக்க முடியாது. ஓ ஓகே. அவர் சிங்கிங் கேட்டு பழைய கேட்டு பாடி ஓகே ஓகே பக்காவா இருக்கும் உங்களுக்கு. அது ஸ்லாங்கோட இருக்கும், டைலக்டோட இருக்கும். ஓகே, டைலக்ட் பிடிச்சிருவாரு.
எங்கேயுமே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது. அவர் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கு. சித்தார்த் வந்து ரொம்ப இன்டென்ஸா ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்டர் அவரு. அவர் நம்ம எவ்வளவு இன்டென்ஸா கொண்டு போனாலும் இறங்கி தைரியமா வருவார். எஸ்கே பயங்கர ஆர்வமா இருக்காரு. ஏன்னா இப்ப சித்தார்த் ஜிவி அவங்களாம் ஆக்டர்ஸ் போனாலும் எஸ்கே வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரில போயிட்டு இருக்காரு, பெரிய ஸ்டாரால போறாரு. கண்டிப்பாக அவர் வந்து எனக்கு ஆக்டிங் கோச் வேணும். இந்த படத்துக்கு ஆக்டிங் கோச் வந்து எஸ்கே தான் என்னை முருகதாஸ் இன்ட்ரோடியூஸ் ரெஃபர் பண்ணாரு. ஆமா. ஓகே. ஸோ அவர் தான் என்னை வந்து நீங்க போய் பாருங்க பேசிக்கோங்க அப்படின்னு அவர் தான் சொன்னது. ஓகே. ஏன்னா நம்ம சித்தால நான் பண்ணேங்கிற கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு அவர் வீட்டில் போய் நான் அவர் எஸ்கே மீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்துதான் முருகதாஸ் சார் பார்க்க வந்தேன். ஓகே. ஸோ சித்தா நீங்க சொல்லும் போது சித்தாக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ரியலா நடிச்சிருப்பாங்க. அந்த வில்லன்ல இருந்து அந்த சின்ன பொண்ணுல இருந்து அந்த டேரக்டரோட தம்பி அவரோட கேரக்டர்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ரியலா. இவ்வளோ நான் எடுத்துக்கிட்டீங்க அந்த ஒரு கிளாஸ்க்கு? நாங்கள் வந்து அந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில் 40 days ஒர்க் ஷாப் பண்ணோம். 20 days தான் பிளான் பண்ணோம். எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு டைலாக் பேசுறவங்க வந்து எல்லாருமே வருவாங்க. ஓகே. 40 days இருந்தவங்க யாராவது குழந்தைங்க, வில்லன், ஒரு டைரக்டரோட தம்பி, இவங்களாம் 40 days இருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வரும். மற்றவரெல்லாம் வந்து 2 days வருவாங்க. அப்புறம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிடுவேன். திரும்ப 2 days கழிச்சு திரும்ப 2 days வருவாங்க. அந்த மாதிரி சில பேர் 2 days வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாரும் பண்ணிடுவோம். இது போக ஸ்பாட்டில் ஒரு அரௌண்ட் 6 days பண்ணுவாங்க. அதில் கூட ஸ்பாட்டில் காலில் போகணுன்னு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் போய் ரிஹர்சல் பார்த்துருவோம். அவங்க அண்ணியா நடிச்சவங்க வந்து ஆடியோ லான்ச்சில் ஸ்க்ரீனில் சொன்னாங்க, நான் வந்து 100 படம் நடிச்சிட்டேன், ஆனால் இந்த படத்துக்கு வந்து படம் நடிக்கிற மாதிரி எனக்கு புதுசாக முதல்ல ஏபிசி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இப்போ பார்க்குறப்ப எனக்கே நான் புதுசாக தெரிஞ்சேன் அப்படின்னா. ஸோ எல்லாருக்குமே ஒரு மீட்டர் செட் பண்ணிட்டோம். ஓகே. யாருமே இதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப நேச்சுரலாக பேசுகிற மாதிரி. ஸோ சில பேருக்கு எப்படின்னா மானிட்டர் ஒருத்தர் டாய்லெட் அந்த ஊரில் வீடு பாருங்க, வீடு இருக்குன்னா வீட்டுக்கு வெளியிலே டாய்லெட் இருக்கும்ல, இங்கேருந்து உள்ளே போகிறது சீனு. அப்படின்னா அவர் உள்ளே போகிறாருன்னா அவர் நடந்து போகிறப்ப அது ஆக்வர்டாக இருக்குது. அப்போ டக்குன்னு போய் அவர் காலில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நினச்சிருங்க, கையை நினச்சி விடுங்க. உள்ளே வரப்போ கை தொடச்சிக்கிட்டே வாங்க, வந்து கால் மீது காலை தொடங்க, அப்புறம் உள்ளே போங்க. ஸோ இது பண்ணுறப்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா டாய்லெட் தானே போயிட்டு வராரு, அப்போ கை நினைஞ்சிருக்கலாம், கால் நினைஞ்சிருக்கலாம், தொடச்சிக்கிட்டே வராரு, பேசிக்கிட்டே அப்படியே காலை தேய்ச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாரு, நேச்சுரலாக இருக்கும். ஓகே. இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக மாற்றிக்கிட்டே இருப்போம் ஸ்பாட்டில். இன்னொரு சீனில் வந்து டெத் பிணவரை மாதிரி இருக்குல்ல, மாச்சோரி, அதில் ஒரு டாக்டர் ஒருத்தர் திடீர்னு ஒரு அங்கே ஒரு நாள் பிடிச்சிட்டாங்க. ஏன்டா திடீர்னு பிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கான் டாக்டர் கோட்டை போட்டுருக்கான், ஸ்ட்ரிப்பாக இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்று பண்ணு தம்பி, 2 ஃபைலை கொடுங்க, இந்த ஃபைலை கையில் பிடிச்சிட்டு ஃபோன் எடு, அது தீபாவளி சீன் படி, ஆமாம் நீ உண்மையிலே ஒரு 10 பேருக்கு ஹாப்பி தீபாவளின்னு மெசேஜ் அனுப்பு அப்படின்ட்டேன். டைலாக் அப்போ பேசு. ஓகே. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, டாக்டர் அப்படிதாங்க வருவாங்க. ஸோ அப்புறம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்லேயே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் எங்கேயுமே யாருமே நடிக்கிற மாதிரி தெரியக்கூடாதுங்கிறது எனக்கு கொடுத்த டாஸ்க். நமக்கு என்ன டாஸ்க், சில பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, சித்தா ஓகேங்க அது வேற மாதிரி படம், ஆர்டிஸ்டிக்காக வேற, நான் கமர்ஷியல் எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன மீட்டர் வேணுமோ அதை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நான் இப்படித்தான் வேலை பார்ப்பேன்னு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற வேலை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஆக்டிங் சொல்லி கொடுத்துரும் அப்படிங்கும் போது நீங்க படத்துல பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு சீன் தான் எந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது? சித்தாலையா? 2-3 சீன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சீன் பார்க்குறப்ப இந்த ஷாட் எடுக்கிறப்ப என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும். ஓகே. ஃபுல்லாக கூடவே இருந்திருக்கேன். அதே மீறி எனக்கு அழுகையெல்லாம் வந்துச்சு படம். எனக்கு சித்தார்த் வந்து அந்த குட் டச் பேட் டச் சொல்லிட்டு இருக்கப்ப வெளியே வருவாரு, அது வாக்காச்சு. நிறைய சீன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி அடிக்கிற சீன்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரிஹர்சல்லாம் பார்த்து பக்காவாக அதெல்லாம் பயங்கர நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிளாக்கிங்கே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஓகே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். வீரதேசூரில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா? வரல. வீரதேசூரில் எனக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ப்ரொடக்ஷன்லேருந்து கொஞ்சம் செட் ஆகலை. ஓகே. பட் டேரக்டர் உங்களை ப்ரிஃபர் பண்ணாரு. நான் அந்த படம் தான் அடுத்த 60 நாள் நான் மதுரையில் இருக்க போகிறேன்னு சொல்லி எஸ்கேட்ட வந்து நான் ஃபுல்லாலாம் இருக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு ஃபுல்லாலாம் இருக்க மாட்டேன், நான் அருண் படம் ஆரம்பிச்சுட்டு போயிடுவேன், எவ்வளோ இருக்கும் அது வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்ட்டு முருகதாசர் கூட நான் இருக்க மாட்டேன். இப்படி பயங்கர கெத்தாக பேசிட்டு கடைசியில் போகவே இல்லை. ஃபுல்லாக இந்த படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்கே படம். ஓகே. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் விக்ரம் சார் தான் சொல்லி கொடுக்க போனீங்களா? யார் எந்த இல்லை போகலை. ஓகே. நான் போகவே முடியாமல் போயிடுச்சு. ஓகே. போக முடியாம போயிருச்சு. ஓகே. அவர் எப்ப ஆரம்பிச்சாரு போயிருவேன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தா நான் போக முடியாம போயிருச்சு. கடைசி எஸ்கேட்டே சொல்லு, அன்னைக்கு நான் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருந்தேன், இப்போ பாரு நம்ம கூட தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ புதுசா ஒரு ஆக்டர், இப்போ நீங்க சங்கர் சாரோட பையன் சொன்னீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஃபிலிம் ஸ்கூல்லாம் படிச்சிருப்பாங்க போது, பட் ஆக்டிங் வரும்போது அவங்க எந்த படமும் நடிக்கல அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு புது ஆக்ட்ரஸ்க்கு எவ்வளவு நாள் டைம் எடுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம்? ஏன்னா
ஸ்டாட்டிக்கா எல்லா எமோஷனும் சொல்லி கொடுப்பீங்களா இல்ல அந்த ஒரு படம் பண்ண போறோம் அந்த படத்துக்கான கேரக்டர் மட்டும் சொல்லி தருவீங்களா? இல்லை அதுவுமே என்ன தேவைங்கிறத பொறுத்து இருக்கு. அவங்க என்ன நான் கேட்கறாங்க? படங்களுக்கு போய் ட்ரெயின் பண்ண போகிறப்போ 2 கேள்வி கேட்பேன். இவங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்கணுமா அந்த கேரக்டரை மாற்றணுமா? கேரக்டரை மாற்றுறதுனா கொஞ்சம் டைம் கம்மியாக செலவு பண்ணால் போதும். இவங்க ஆக்டராக பெட்டர் ஆகணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம சித்தாலே இந்த வில்லனா பண்ணவர் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காரு. ஆமா. சின்ன சின்ன ஆமா குட்டியா கேரக்டர் பண்ணுவார். இப்போ வரைக்கும் சித்தால நம்ம நல்லா நான் சொல்லி கொடுத்தது அவருக்கு புரிஞ்சா கூட எனக்கு தெரியாது. ஓ எனக்கு தெரியல. ஓகே. அவர் புரியலன்னு சொல்லல, எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நாங்கள் வந்து மோல்டு பண்ணி மந்திரிச்சு விட்ட மாதிரி ரெடி பண்ணி படத்தை நடிக்க வச்சிட்டோம். ஓகே. அந்த பொண்ணுங்கள்லுமே அப்படிதான். அந்த பொண்ணுல 2 பொண்ணுல 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீமா வேற வேற மாதிரி குவாலிட்டி. அவங்களுக்கு அப்படிதான். ஸோ நம்ம அந்த கேரக்டரை அப்படியே மோல்டு பண்ணி கொடுத்துருவோமா. ஸோ கேரக்டரை மாத்துறது ஈஸி எனக்கு. கட் காப்பி பேஸ்ட் மாதிரி என்னை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண வேற முடிச்சிடும். ஓகே. அவங்கள நம்ம இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக ஆக்டிங் கிளாஸ்னு போகிறப்ப நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருப்போம். அந்த சிஸ்டம் என்னங்கிறது சொல்லிடுவோம். அதில் இமோஷன்ஸ் ஒரு ஏரியா. நான் ஆவரேஜாக வந்து ஒரு 20 கிளாஸஸ் எடுத்தாங்கன்னா டீசெண்டாக இருக்கும். ஆனால் 20 கிளாஸ்னால் அப்போ ஜனவரி 1 ஆரம்பிச்சு 20 முடிஞ்சிடும். அப்படி கிடையாது. இந்த 20 கிளாஸ் இருக்கிறது எனக்கு ஒரு 3-4 மாதம் ஆக்குவேன். புரியுது புரியுது. ஒரு 3 நாள்லாம் எடுத்தேன்னா அந்த பிரேக் பண்ணிடுறேன். ஓகே. இந்த 3 நாள் எடுத்ததை ஹோம்வொர்க் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வாக்கு உங்கள் நடக்க வச்சு உங்கள் வாக்கு பூரா அப்படியே டைசெக்ட் பண்ணி டீகோட் பண்ணிடுவேன். உங்கள் வாக்கில் இதெல்லாம் சிக்கலாக இருக்குது, இதெல்லாம் மாற்றுங்க, இப்படி மாற்றணும்னு சொல்லிடுவேன். சரி மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்கள் வாய்ஸை டீகோட் பண்ணிடுவோம், ஸ்பீச்சு இதெல்லாம் டீகோட் பண்ணி எல்லாம் ரெடி. அதை சரி பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். எனக்கு ஏன் வாக்கு மாற்ற எனக்கு 6 மாதம் ஆச்சு. நானே என் வாக்கை டைசெக்ட் பண்ணி புதுசாக ஒரு வாக்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம உங்கள் நேம் கௌதம்க்கு வந்து இப்போ என்ன ஏஜ் ஆகுது, யார் அம்மா அப்பா எங்கே படிச்சிங்க வச்சிங்க, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு வாக்கு இருக்கும், வாய்ஸ் இருக்கும், ஸ்பீச் இருக்கும். ஆமாம் சரிங்களா. அது வந்து இப்படிப்பட்டவன் பார்க்குறவங்களுக்கு தோணும். நம்ம மனிதர்கள் எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவோம். ஜட்ஜ் பண்ணுறதுனா வந்து இப்போ வந்து இது வந்து ஜட்ஜிங் வந்து தப்பு, டோன்ட் ஜட்ஜ் புக், அது கிடையாது. ஓகே. ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பயங்கரமான அறிவு சம்மந்தப்பட்டது. இது ஜெனட்டிக்கலாக பாஸ் ஆகிட்டு வர ஒரு முக்கியமான அறிவு. ஏன்னா கேவ்மேனாக இருந்தப்போ புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தா அது ஆபத்து இருக்குது. அதை ஜட்ஜ் பண்ணாதான் நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக்கலாக பாஸ் ஆனாத ஒரு அறிவு, ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ நம்ம யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணுவோம். அப்புறம் பலனுக்கப்புறம் ஐடியா மாறிடும். ஸோ உங்கள் டைரக்டர் ஒருத்தர் பார்க்குறாரு, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கேயும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்களை பார்க்குறப்ப என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ரோல் இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. கரெக்ட். இல்லை கொடுக்க மாட்டாங்க. அதே மாரி கொடுத்தாலும் ஏதோ நட்பு, ஓகே வா கௌதம் பண்ணிடலாம், உனக்கு தானே வா பண்ணிடணும் இந்த வேலை அப்படி கொடுத்தாலும் ஆடியன்ஸ் உங்களை பார்த்தா எப்படி ஜட்ஜ் பண்ணுமோ அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுவான். நீங்கள் பண்ணுற இது ஒட்டவே இல்லை, கேரக்டர் மாதிரி இவனதுக்கு இதுக்கு போட்டாங்க அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அவங்க வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறது. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆடியன்ஸ் ஒன்று அக்செப்ட் பண்ணுங்கிறாங்களே, அது என்னன்னா இதான் விஷயம். ஸோ முதல் என்ன பண்ணணும், நம்ம பாடியிலேருந்து என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அந்த அதை எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா வாக்கு, வாய்ஸ், ஸ்பீச்சு, எப்படி கைகால வச்சுக்கிறோம், இதை வச்சு தான். ஸோ இதை டீகோட் பண்ணி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது நமக்கு தேவையில்லாததுன்னா அதை எராடிகேட் பண்ணிடுது. ஓகே. தூக்கிட்டு நியூட்ரலான ஒரு பாடி அச்சீவ் பண்ணுறது ஆக்டிங் முதல் ஸ்டெப். ஓகே. அது பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். இப்போ என்னை பார்த்தா வந்து பரபரப்பான ஒருத்தன் தோணுது வைங்க, அப்படி படப்பிடிப்பாக இருக்கிற மாதிரி ரோல் தான் கொடுப்பான். எனக்கு கம்போஸ்டான ஒரு கில்லர் ரோல் இருக்குன்னா எனக்கு கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? அதுவே நான் பார்க்க நியூட்ரலாக இருக்கேன், இவன் எப்படிப்பட்டவனு சொல்ல முடியாத மாதிரி இருக்கேன்னா இவன் எந்த ரோலுக்கு தான் ட்ரை பண்ணலான்னு தோணும். ஓகே. உங்கள் பாடி 0 இருந்தால் +100 போகலாம், -100 போகலாம். ஓகே. உங்கள் பாடி -72 இருக்குன்னா அதான் 72 75 இல்லை 65 இதுக்குள்ள தான் உங்கள் ரேஞ்சு. ஆக்டராக உங்கள் ரேஞ்ச் சுருங்கிடும். ஓகே. இதைத்தான் லக்குங்கிறாங்க. சினிமா வந்து நீ சினிமாவை சூஸ் பண்ணுறல, சினிமா உன்னை தேர்ந்தெடுக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, அது எல்லாமே இந்த ஏரியாவை புரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா அதான் அப்போ லக்கு நம்பி தான் இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறது வேற சைக்காலஜி, அது வேற. அப்புறம் அது ஒர்க் ஆகுறது இன்னும் வேற ஏரியா. ஆனால் இது வந்து இதான் ஏரியா. இதை ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட உடனே வந்துட்டு எஸ் சொன்னீங்க இன்டர்வியூக்கு. ரொம்ப நன்றி. நான் நன்றி.